பல்லாவரம் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடற்கரை, தாம்பரம் இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்கள் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையும், இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக கடற்கரை முதல் பல்லாவரம் இடையே 15 நிமிடங்களுக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு முதல் கூடுவாஞ்சேரி வரையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் தாம்பரம் செல்லாது என்பதால் அந்த வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பல்லாவரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு கூடுதலாக 30 பேருந்துகளும், பல்லாவரத்திலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு கூடுதலாக 20 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் ஏற்படும் நெரிசலை குறைக்க கூடுவாஞ்சேரி செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்து மிஷன் மருத்துவமனை நிறுத்தத்தில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி 3வது வெள்ளிக்கிழமையொட்டி புதுக்கோட்டையில் உள்ள பிரகதாம்பாள் பெரிய கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோக்கர்ணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பிரகதாம்பாள் பெரிய கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் சேவை அறக்கட்டளை சார்பில் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி மலர்களால் ஆன சிறப்பு அலங்காரத்தில் பிரகதாம்பாள் ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் வேண்டி ஊஞ்சலை அசைத்து தரிசனம் செய்தனர். புதுநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் கோயிலில் ஆடிப்பெரும் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதேபோல் திருக்கோர்கர்ணம் கோவில்பட்டியில் உள்ள மகா திரிசூல பிடாரியம்மன் கோயிலில் 1 டன் பழங்களால் அம்மன் சிலை அலங்கரிக்கப்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி காவிரி அன்னையை ஆராதனை செய்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை தருமபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்தார். தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு நீர்நிலைகளை காத்து வணங்கும் பெருவிழா நடைபெற்றது. தருமபுரம் ஆதீன திருமடத்தில் உள்ள தீர்த்த குளத்தில் காவிரி அன்னையை வணங்கி சிறப்பு பூஜைகள் செய்து தருமபுரம் ஆதீனம் தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார். பின்னர் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்த மாணவர்களின் பேரணியை தருமபுரம் ஆதீனம் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஏராளமான மாணவர்கள் சப்பரங்களை எடுத்தவாறு ஊர்வலமாக சென்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் வல்வில் ஓரி விழா தொடங்கியது. வல்வில் ஓரி மன்னனின் புகழை பறைசாற்றும் விதமாக அரசு சார்பில் ஆண்டுதோறும் 2 நாட்கள் விழா கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு தாரை தப்பட்டை முழங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விழா தொடங்கியது. முன்னதாக மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக வல்வில் ஓரி மன்னனுக்கு மாலை அணிவித்தனர். அதைத் தொடர்ந்து விழாவினை சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி, மாவட்ட திட்ட இயக்குநர் வடிவேல் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் ரோஜாக்களால் ஆன மாட்டுவண்டி, யானை, பட்டாம்பூச்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான அலங்காரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தோட்டக்கலைத்துறை சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் உருவம் நவதானியம் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 20,000 மலர்களை கொண்டு பல்வேறு வித அலங்காரங்களும் செய்யப்பட்டுள்ளன.
மலர்கள் மற்றும் காய்கறிகளால் செய்யப்பட்ட உருவங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். இந்த மாதிரி காயிலே உருவெல்லாம் செஞ்சிருக்காங்க. பூக்கள்ல நிறைய யானைகள் அந்த மாதிரி விலங்குகளை உருவம் செஞ்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மாவட்ட அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடந்த மாவட்ட அளவிலான வில்வித்தை போட்டியில் 6 வயது முதல் 19 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் சுமார் 100 பேர் கலந்து கொண்டனர். வில்வித்தை போட்டியில் பங்கேற்ற ஒரே பள்ளியைச் சேர்ந்த 7 மாணவர்களில் 2 மாணவிகள் உட்பட 3 பேர் தங்கம் வென்று அசத்தினர். ஒரு மாணவி வெண்கலப் பதக்கம் வென்றார். சேலத்தில் சத்துணவு பணியாளர்களுக்கான சமையல் போட்டி மாவட்ட அளவில் நடைபெற்றது. சிறுதானிய உணவுகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டம் சார்பில் நடைபெற்ற போட்டியில் வெள்ளரிக்காய் சாலட், கம்பு உருண்டை, சிகப்பு அரிசி உருண்டை, வரகு அல்வா, இனிப்பு உருண்டை, கம்பு லட்டு, மூங்கிலரிசி பாயாசம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இனிப்பு மற்றும் கார உணவுகளை சமைத்து அசத்தினர். போட்டியில் சிறந்த சிறுதானிய உணவுகளை சமைத்து காட்சிப்படுத்திய அங்கன்வாடி பணியாளருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் மின்சார கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விக்கிரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் தனது வீட்டில் மின்சார கார், மாருதி ஸ்விஃப்ட் கார் மற்றும் மின்சார இருசக்கர வாகனம் ஆகியவற்றை நிறுத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் திடீரென மின்சார கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனையடுத்து தீ பரவி அருகில் இருந்த மாருதி ஸ்விஃப்ட் கார் மற்றும் மின்சார இருசக்கர வாகனத்திலும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதில் சுமார் 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 கார்கள் மற்றும் இருசக்கர வாகனம் எரிந்து நாசமாக்கின. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் குளித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நேற்று வேலை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் மிதமாக காணப்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். பழைய குற்றாலம், மெயின் அருவி, புலி அருவி 3மே சூப்பரா இருக்கு. ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட் சூப்பரா இருக்கு. செந்தில் பாலாஜி கைதை மறைப்பதற்காகவே அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை திமுக அரசு கைது செய்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்.ஆர். விஜயபாஸ்கரை அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இபிஎஸ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு சிறையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது.